இயேசு உங்க வாழ்க்கையில வரலன்னா நீங்க மரிச்சு நரகத்துக்கு போயிருப்பீங்க. நீங்க மரிப்பதற்கு சில நாட்கள் முன்பாக தான் கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டார். உங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க நான் நல்லவன் அதனாலதான் கர்த்தரை ரட்சித்தாரு. கிடையாது. உங்க பாவம் பரிபூர்ணம் அடைஞ்சிடுச்சு. நீங்க மரணத்தின் விளிம்பில் இருந்தீங்க. ஏதோ சில நாட்கள் 2 மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ இதுக்குள்ள மறிக்க வேண்டிய நீங்க கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமாங்க, கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எல்லாம் தற்கொலை செய்து எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, வியாதி, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க மரித்து போய் இருக்கணும். நீங்க கிறிஸ்துவனா வாழுகிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு மறுஜென்ம வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அது மறந்து போகாதீங்க. நீங்க வாழ்ந்தது மறுஜென்ம வாழ்க்கை. உங்க வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கை உங்க பாவம் பரிபூர்ணம் அடைஞ்சு நீ மரித்து நரகத்துக்கு போயிருக்கணும். ஆண்டவர் ஆனா உங்கள நரகத்திலிருந்து அந்த மரணத்திலிருந்து காப்பாத்தி மறு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. பரிசுத்தமா வாழ விரும்புங்க. பரிசுத்தமா வாழ விரும்புங்க. விசேஷமா கர்த்தர் அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவா நேசிக்கிறாரு. உங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அவர் அன்பை நீங்க தேட மாட்டீங்க. அவங்க அன்பை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க. அவரை விசனப்படுத்துறீங்க. நிஜமா உங்க பெருமையை தேடாதீங்க. தயவு செய்து உங்க பெருமையை தேடாதீங்க. கர்த்தருடைய அன்பை தேடுங்க. அவர் அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க மறு வாழ்க்கையை கிருபையா கொடுத்துரு. அந்த கிருபையை நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.